ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் வடை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தீபாவளினாலே எல்லார் வீட்லேயுமே வடை செய்வோம் கண்டிப்பாக. ஆனால் எப்போதுமே நம்ம பருப்பு வடை உளுந்த வடைன்னு தான் செஞ்சுருப்போம், போண்டா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி திருநெல்வேலி காரா போண்டா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணி பருப்பு பார்க்குறதுக்கு கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிடையாது. கடலைப்பருப்பு வேற, பட்டாணி பருப்பு வேற. நீங்கள் கடையில் வந்து வடை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பட்டாணி பருப்பு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து 2-3 முறை கழுவிட்டு வந்துடுங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த வடை வந்து டேஸ்ட் வராது. கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக பட்டாணி பருப்பு சேர்த்து தான் செய்யணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க, இப்போ நான் 2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிருங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம், நான் வந்து இன்னைக்கு மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஒரு முறை நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து தெளித்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா வடையோட டேஸ்ட் வந்து மாறிடும். தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. அந்த பருப்போட கலர் எல்லாமே மாறி இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிருங்க. மாற்றிட்டு இதில் நறுக்கின வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்குன இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்க்கும் போதே பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து கரெக்டாக வராது. நமக்கு வந்து உருட்டி போடும்போது கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுற வேண்டியதான். கடைகளில் வந்து இதை விட பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வடை பெருசாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும். நல்லா முங்கி வேகிற அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடும் வெந்த உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துட வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடை சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலி தென்காசி சைட்லலாம் இந்த வடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எல்லா டீ கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். நமக்கும் இதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்டாணி பருப்பு வச்சு தான் செய்யணும். கடலைப்பருப்பு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வராது. இந்த வடைக்கு வந்து பட்டாணி பருப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதே பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.